யூஎஸ் சைனாவை பார்த்த மறைமுகமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில். யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ் மக்கள் வாங்குற லோன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இது எந்த அளவுக்கு அதிகமாயிருக்குன்னா 2008 காட்டிலும் இது பயங்கரம் அதிகமாயிருக்கு. சரி, இன்னொரு டேட்டா நம்ம பார்க்கும்போது 90 days delinquent டேட்டான்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா 3 மாசத்துக்கு எத்தனை பேர் அவங்க லோன்ஸோட இஎம்ஐ கட்டலை அப்படின்றது காட்டுற டேட்டா. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்துட்டு நல்ல ஹையில் இருக்கு. எந்த ஹைனா 2008 கிராஷ் வந்துட்ட பிறகு ஹைக்கு போச்சுல, அந்த ஹை கிட்ட இருக்கு. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா யூஎஸ் மக்கள்னால இஎம்ஐஸ் வந்து கட்ட முடியல. ஏன் இந்த நிலைமை வந்துச்சுன்னா முக்கியமானது ஆயில் பிரைஸ், பெட்ரோல் பிரைஸ் எல்லாமே ஏறி இருக்கு. இது எல்லாமே ஏறினதுனால அவங்க டெய்லி நீட்ஸ் வாங்குறதுக்கே அவங்க காசை கரெக்டாக இருக்க தவிர அவங்களால என்ன பண்ண முடியல, இஎம்ஐ கட்ட முடியல. இந்த நிலைமை ஏன் வந்துச்சுன்னா யூஎஸ் வந்து ஈரான் மேலே வார் போனதுனால. இதனால என்ன ஆச்சு, ஆயில் பிரைசஸ் எல்லாமே அதிகமாயிடுச்சு. இதோட எஃபெக்ட் நம்மளும் இன்னைக்கு பார்க்குறோம். என்னன்னா இந்தியாவில் வந்து பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் ₹3 ஏற்றிருக்காங்க. இந்த இதுனால தான் யூஎஸ் என்ன பண்றாங்கன்னா ஹிடன் அஜெண்டாவை சைனா கிட்ட போய் பேசுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சைனாக்கும் ஈரானுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன் இருக்கு. நம்ம பார்த்துருப்போம், சைனா அவங்க ஆயிலை வந்து ஈரான் கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசுறதுனால யூஎஸ் வந்து சைனா ஒரு மீடியேட்டரா யூஸ் பண்றதுக்காக போயிருக்காங்க. இதோட ரிசல்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஈரானும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா கமர்ஷியல் ஷிப்ஸும் போகலாம், எங்க கூட வார்ல இருக்கவங்க தவிர மீதி எல்லாரோட கமர்ஷியல் ஷிப்பும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆயில் பிரைசஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து சைனா மீட் பண்ணதுனால இது இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் அதை பற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லிங்க்கை நான் சென்ட் பண்ணுறேன்.